guys, welcome to Saibira's Kitchen. Channel இப்போதான் first பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க, bell button press பண்ணிடுங்க. Guys. Hello guys, welcome back to my channel. நான் உங்க பவித்ரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். அதாவது பொட்டேட்டோ டர்னாடோ. இன்னும் ஈஸியா சொல்ல போனோம்னா அது வந்து பொட்டேட்டோ ட்விஸ்ட் இல்லனா ஸ்பைரல் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த பீச்ல எல்லாம் வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீட்லயே அந்த மெஷின் இல்லாம ஈஸியாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் இப்போ. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து 4 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட், ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், 1/4 கப் மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இவ்வளவுதான். இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சரி வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வுடன் ஸ்கியூவர்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வுடன் ஸ்கியூவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பொட்டேட்டோக்குள்ளே நம்ம வந்துட்டு பியர்ஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால வுடன் ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோவை இப்போ இது வந்து நடுவில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நைஃபால வந்துட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஸ்பைரல் மாதிரி நல்லா வரணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பைரலாக சுற்றி கட் பண்ணியாச்சு. இப்படி வச்சு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து எல்லாத்தையும் விரிச்சிடணும். ஸோ மெல்லமாக விரிக்கணும். இது நல்லா இருக்குல்ல, இது மெல்லமாக விரிக்கணும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து விண்டுடக்கூடாது. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கையிலேயே கூட பண்ணலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கையில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவை சுற்றி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டேட்டோஸ் கருக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம தண்ணியில் போட்டு நனைச்சி வச்சுக்கலாம் அதெல்லாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து தண்ணியில் நினச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து பேட்டரில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர்லாம். ஸோ இப்போ அதுக்கான பேட்டர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ 1/4 கப் மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கணும். 1/4 கப் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளோர், அது எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதில்
அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி குத்தி நல்லா பிசிஞ்சிக்கணும். இதை லம்ப் இல்லாம நல்லா கலந்துக்கணும். இதை பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பேட்ரு. ஸோ அப்போ தான் அந்த மேலே குத்தி நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அவுட்டர் உள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை நம்ம வெளியில் எடுத்துட்டு இது மேலே வந்து இது அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கான வந்து தேவையான அளவு எண்ணெய் குத்தி பேனில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் அவுட்டரு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம டிப் பண்ண அந்த பொட்டேட்டோவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு அந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ மேலே இருக்கிற ஸ்பைரல் இதுவாகிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். அப்போது ஸோ பேலன்ஸ் இருக்கிற மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி சைமில்டேனியஸாகவே ரெண்டு ரெண்டாக நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால், அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த உட்டு அப்படின்றதுனால இந்த எட்ஜஸ்லாம் நமக்கு சுடாது. ஸோ நம்ம இதை வந்து இப்படி திருப்பி திருப்பியே நம்ம வந்து கையாலே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அதை பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பேனில். இப்போ அது மேலே சீசனிங்க்கான ஐட்டம்ஸ்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து சாட் மசாலா. இதை போட்டுட்டு நல்லா வந்து மூணுத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கணும். ஸோ சைமில்டேனியஸாக வந்துட்டு நம்ம இதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை மூணுத்தையும் போட்டாச்சு. இது மூணுத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அவ்வளோதான், நமக்கு சீசனிங் பண்ணுறதுக்கான அந்த பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், வந்து பொட்டேட்டோலாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே இப்போ நம்ம சீசனிங் பண்ணிடலாம். இப்போது ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இப்போ இது மேலே வந்துட்டு இந்த பொடியெல்லாம் நம்ம தூவி சீசனிங் பண்ணிக்கலாம்.
ஸோ வேணும்னா இதுக்கு மேலே வந்து மயனீஸோ இல்லைன்னா வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா வந்து டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சீசனிங் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்நாக் ரெசிபியும் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இது கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது. ஸோ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாகவே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி கையிலையும் கட் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு போர்டில் வச்சுட்டு நம்ம அந்த பொட்டேட்டோவை சுற்றி கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது செய்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்ன, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாய்மீரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களை இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் மீட் பண்றேன். See you soon. Bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாய்மீராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிபி என்ன போடலான்றதை கமெண்ட்ல போடுங்க. See you soon. Bye bye.